அம்மா எங்க போறீங்க? எஸ்டேட்ல இருந்து வரோம். எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போறேன். தூக்கு தண்டனை கைதி ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டான். நாங்க தேடிட்டு இருக்கோம். வழியில யாராவது லிஃப்ட் கேட்டா ஏத்தாதீங்க. அது வந்து ஏத்தலன்னு சொல்லுமா? ஏத்தல சார். ஓகே ப்ளீஸ். தேங்க்யூ. அம்மா இறங்கு.
நீ என்ன புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு பணம் செலவு பண்ணேன் தெரியுமா? 25,000. உன் பிறந்த நாளுக்கு நான் பண்ண மரியாதைய ஏன் அலட்சியம் பண்ண? சொல்லித்தான் ஆகணுமா? நான் உன்னை புரிஞ்சுக்கணும்னா பணத்தை செலவு பண்ணி பிரயோஜனமே இல்ல, மனசுதான் செலவு பண்ணணும். அதான் உன்கிட்ட இல்லையே. பாவம், நீ என்ன பண்ணுவ? ஏண்டி கண்ணா? சரி வாங்க போலாம். அவ பின்னாலே அலையிறியே, என்னெல்லாம் பார்த்தா பொண்ண தெரியலையாக்கும். போடி. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் தம்பி. எங்க அப்பா சம்பாதிச்சது 2 கோடி ரூபாய், நானா சம்பாதிச்சது 1.25 கோடி ரூபாய். 1.25 கோடிப்பா, அத்தனைக்கு ஒரே வாரிசு என் மக திவ்யா தான். தெரியுமா? தெரியாது சார். முனிசிபல் சேர்மனா 3 தடவை நானே இருந்திருக்கேன், அது தெரியுமா? தெரியாது சார். இந்த தடவை லயன்ஸ் கிளப்ல கன்வீனர் நான் தான், அதாவது தெரியுமா? தெரியாது சார். என்ன பத்தி நீ என்னதான் தெரிஞ்சு வச்சிருக்க? திவ்யாவோட அப்பாங்கிறது மட்டும் தெரியும் சார். இதையாவது தெரிஞ்சு வச்சிருக்கான் அவன். சரி சரி, உன் பேராவது உனக்கு தெரியுமா? தெரியும் சார். என்ன தெரியும்? பேர் என்ன சொல்லுப்பா? பாலு சார். என்ன பாலு? இனிஷியல் கிடையாது? அப்பா பேர் தெரியாது? தெரியாது சார். நான் ஒரு அனாதை. என்னை வளர்த்து ஆளாக்குனது ஃபாதர் அடைக்கலாம். அவர் மட்டும் எனக்கு அடைக்கலம் தரலன்னா நான் எங்கேயாவது எச்சில பொறுக்கிட்டு இருந்திருப்பேன். என்ன மனுஷனாக்குனதே அவர்தான். எந்த அந்தஸ்தோட என் பொண்ணு மேல ஆசைப்பட்டேன்னு நீங்க கேட்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் உங்க பொண்ணு மேல நான் வச்சிருக்கிற அன்புதான் என்னுடைய அந்தஸ்து. உண்மையான காதலுக்கு அன்பு போதுங்கிற தைரியத்துலதான் நான் இங்க வந்தேன். நான் வரேன் சார். இல்லப்பா, உனக்கு இருக்கிற தகுதியே உன்னுடைய தன்னம்பிக்கை தான். நான் அதை மதிக்கிறேன். என்ன டிஎஸ்பி சார், சௌக்கியமா? என்ன ரங்கநாத், எப்படி இருக்க? ஒரு பையன் அனுப்புனேன். ஓ, நீ அனுப்பின பையனா? வந்திருக்கான். என்ன விஷயம்? நம்ம பையன் ஒருத்தனை ட்ரைனிங்ல சேர்க்கணும்பா. சரி, என்கிட்ட சொல்லிட்டல்ல, அவன் சேர்ந்துட்டு தான் நினைச்சுக்க. பாலு ட்ரைனிங் முடிச்சு வந்த உடனே திவ்யாவுக்கு கல்யாணத்தை முடிச்சிட்டா ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்கும். நமக்கு நேத்து தான் கல்யாணம் ஆகி இன்னைக்கு ஹனிமூன் வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ள நம்ம பொண்ணு கல்யாணத்தை பத்தி நாம பேச வேண்டியிருக்கு. பாத்தியா, டைம் எவ்வளவு ஃபாஸ்டா போகுது, என்னால நம்பவே முடியல. உங்களுக்கு வேணா மனசுல மார்க்கண்டேயன்னு நினைப்பு இருக்கலாம், அதுக்காக காலத்தை கைத்த போட்டு கட்டி வைக்கவா முடியும்? இப்ப என்ன எனக்கு வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இத பாருங்க, நீங்க என்னதான் டை அடிச்சு உங்க வயசை மறக்கி பார்த்தாலும் நாளைக்கு திவ்யாவுக்கு பிறக்க போற குழந்தை உங்களை தாத்தான்னு தான் கூப்பிட போகுது. எங்க இன்னைக்கு டை அடிக்கலையா? வெள்ள முடியல, வெளியில் தெரியுது. அப்படியே நான் தாத்தாவானாலும் ஊட்டிலேயே இளமையான தாத்தா நானா தாண்டி இருப்பேன். அப்பா, ஏன் பிறக்க போற குழந்தை என்ன தாத்தான்னு சொல்லிட்டு உன்னை அக்கான்னு சொல்ல போதா? பொன்னையும் பாட்டின்னு தாண்டி சொல்லும். அப்பா விடுங்க, ஐயோ வலிக்குது. இப்போது ஒத்துக்கிறியா எனக்கு வயசாகலன்னு? உங்களுக்கு வயசு ஆகல, நான் ஒத்துக்கிறேன். என்ன விடுங்க. இல்ல, வீட்டுலதான் திவ்யா திவ்யான்னு சொல்லி டிமிக்கி கொடுக்குறேன். இங்கதான் யாருமே இல்லையே. எங்க போறீங்க? பொண்ணதான் ரசிக்க முடியல, இந்த இயற்கை அழகாவது பார்த்து ரசிக்கலான்னு தான். வாமா இப்படி. ஐயோ நான் வரல. வாமா இப்படி. வேண்டாம் வேண்டாம், வாமா இருக்குது. அதெல்லாம் வேணாம். ஐயோ வேண்டாம், வாமா இப்படி. பயமா இருக்குது, என்ன விடுங்க. அழக ரசிக்கிறதுல உனக்கு என்ன பயம்? அழகு மட்டும் தான் தெரியுது, எனக்கு அதுல இருக்கிற ஆபத்தும் தெரியுது. நீங்க வாங்க இப்படி. இல்ல நான் வரல. ஐயே, உன்ன தைரியசாலி ஆகிறதுக்குள்ள ஏன் உயிர் போடும் போல் இருக்கேன். வாமா வாமா.